ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்வி ராக்ஸன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வெளியே போய் இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு வரலாங்க. நைட் ஃபுல்லாக மழை தாங்க. இப்போது காலையிலேருந்து மழை தாங்க, நல்லா குளிர் வேறு. உங்கள் ஊர்லலாம் எப்படி மழையா என்னங்கிறத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் டிஃபனும் அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறத என்னோடய வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யுது. ஆனால் அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் தான் நம்ம வெற்றிக்கு படிக்கட்டு போடலாங்க. இல்லாட்டி அந்த வெற்றி வந்து நம்ம படிக்கட்டு போடவே முடியாது, தடைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, சோயா பீன்ஸ் வந்து 65 தான் செய்கிறேங்க. அதுக்கு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே சேர்க்க மாட்டேன். நான் வந்து இதை வந்து உப்பு போட்டு ஒரு கொதி அடுப்பில் வச்சு இந்த சோயாபீன்ஸை அப்படியே வேக வச்சுட்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணுங்க. தண்ணி இருந்தால் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் குடிச்சிடும். அதனால் நம்ம இது பண்ணும்போது ஃப்ரை பண்ணும்போது அதனால் இதை நல்லா தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெறும் மிளகா பொடி மட்டும் தான் நான் போடுவேன். இதுதான் என் மகனுக்கு நான் இது பிடிக்கும். மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க, அப்புறம் இந்த சிக்கன் மசாலா சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். வெறும் சில்லி பவுடரும் உப்பு 2 மட்டும்தான் சேர்ப்பேன். ஆனால் இது வந்து ஃப்ரை பண்ணால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சூப்பராக தான் இருக்குங்க. நான் அதான் ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் சிலர் வந்து அந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கிட்டே இருப்பாங்கங்க. எப்போ பார்த்தாலும் சரி, ஏதாவது ஒன்று வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. சிலருக்கு வந்து அது அப்படியே பழக்கமாகவே இருக்குங்க. அது நம்ம வந்து அவங்கள திருத்தவும் முடியாது. நம்ம வந்து திருத்த பார்த்தா நம்மளை வந்து வேறு என்ன வேணாலும் சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம திருத்துறதை விட்டுட்டு நம்ம வேலை, நம்ம என்ன டார்கெட்டோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கணும். அப்போ தான் நம்ம வெற்றி அடைய முடியுங்க. இல்லாட்டி நம்ம அந்த பேச்செல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டு இருந்தால் நம்ம வந்து வெற்றிக்கான படிக்கட்டே போயிருங்க. அதனால் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பராக வருங்க பாருங்கள். ஆனால் என் மகனுக்கு இது பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நான் இவனுக்கு காலையில் டிஃபன் என்னான்னா சப்பாத்தியும் அப்புறம் ஒரு சாம்பார் தான் செஞ்சுருக்காங்க. அதை தான் இன்றைக்கி அவன் சாப்பிடுவான். என் மகனுக்கு வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டானா அவன் சாப்பிட்ருவாங்க. நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து என்ன டிஃபன் பண்ணீங்க, அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு என்ன பண்ணீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.